அன்பார்ந்த கூட்டாளி எல்லாருக்குமே அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்படைந்து தெரிவித்து வருகிறேன். வந்த பதவியேற்ற முதல் நாளே அப்படியே விமர்சிக்கப்படுவார்னு எதிர்பார்க்கல. விஜய், திரு விஜய், சிஎம் விஜய் இவ்வளவு நாளாக சும்மா விஜய் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ அப்படி சொல்ல இயலாது. திரு விஜய் இல்லாட்டி சிஎம் விஜய், முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயரோடு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு தூரம் மதிப்பு வாய்ந்தவர் விஜய். அது மட்டும் இல்லாமல் விஜய் பதவியேற்ற முதல் நாளே இவ்வளவு தூரம் விமர்சிக்கப்படுவாரா அப்படின்னு அவரே எதிர்பார்க்கல. அவரை சார்ந்த மக்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவ்வளவு தூரம் பிரச்சனைக்கு உள்ளான பேச்சுக்கள். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வந்த முதல் நாளே இப்படி பேச்சா? அதுவும் கொள்கையுரை ஆற்றுவாரே, கொள்கையுரை ஆற்றுறதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டு மக்களை ஒரு நல்வழிப்படுத்தி நல்ல மேலே கொண்டு போகணுன்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் முதல் நாள் பேச்சிலேயே தெரியல சார், ஒன்றுமே தெரியலை. சரி, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னு சொன்னால் நான் பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, மோட்டிவேஷன், என்டர்டைன்மெண்ட், உடல் ஆரோக்கியம், வெஹிக்கிள் ரிவ்யூஸ் அப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்களை குறித்து கழிச்சிக்கிட்டு வரேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சம்மந்தமான வீடியோக்களையும் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னு சொன்னால் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேலிஸ்ட் அந்த மாதிரி. அதனால் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் கதைக்கிற அத்தனை விஷயங்களும் உங்களை சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஏன்னா கோயிலின் உங்கள் 3ஆம் கண் பக்கம். அதோட விஜயோடு சேர்ந்து திரு விஜய் அவர்களோட சேர்ந்து ராஜ்மோகன், செங்கோட்டையன், அப்படி அருள்ராஜ், பிரபு, கீர்த்தனா அப்படிங்கிற மினிஸ்டர் எல்லாம் 9 பேர் பதவியேற்றுக்கிட்டாங்க. பதவியேற்ற பிறகு விஜய் அவர்கள் உரையாற்றினார். ராகுல் காந்தி இன்னைக்கு வந்திருந்தார். அதாவது விஜயை காட்டுற அதே சமயத்தில் பதவியேற்பு விழா நடக்கிறதுக்கு ஒரு ஹவருக்கு முன்னுக்கே விஜய் வந்திருந்தாலும் ராகுல் காந்தியும் கொஞ்சம் மணி நேரத்திலேயே ராகுல் காந்தியும் சேர்ந்துட்டார். அதாவது விஜய் வந்தாலும் ராகுல் காந்தி வந்தாலும் 2 பேரும் கலந்துரையாடினாங்க. நிறைய விஷயங்களை குறித்து கலந்துரையாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தியும் விஜயும் ரொம்ப ஒரு நட்புறவோடு நடந்துக்கிட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவோட உள்ள கனெக்ஷனை முறிச்சிக்கிட்டு தான் அவர் தாவேக்காவுக்கும் சேர்ந்தார். தாவேக்காவுக்கு சேர்ந்தோடனே திமுக ஆதரவாளர்களோட கொந்தளிப்பை நேற்றே பார்த்துருப்பீங்க. ஒரு அடிபுடி சண்டை, ரோட்டில் போகிற ஒரு தொண்டரை பிடிச்சி திமுகவில் உள்ளவங்க அடிச்சிருந்தாங்க. அடித்து அந்த வயசு போன ஒருத்தரை அப்படியே அடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கலை. திமுக அப்பயே நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன்னா யார் அடித்தா அப்படி அப்படின்னு பார்த்துருக்கணும். பேசாமல் சைலண்டாக இருந்துக்கிட்டாங்க. சரி, அதெல்லாம் முடிஞ்சு. அதாவது காங்கிரஸ் 5 ஆசனங்களை கொடுத்துருந்துச்சு. கொடுத்த பிறகு 2 இடதுசாரி கட்சிகளும் 2 ஆசனங்களை வழங்கியிருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் திருமாவளன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட திருமாவளன் அவர் 2 சீட்டை கொடுத்துருந்தாரு. கடைசியாக இழுப்பறி தான். அதாவது அங்கிட்டான்னு யோசிக்க வச்சு ஒரு வழி பண்ணிட்டாரு திருமாவளவன். இருந்தாலும் கூட திருமாவளன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல. என்னடா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்கிற, ஆனால் விஜய்க்கு தாண்டா 2 சீட்டை கொடுத்துருந்தாரு, அதனால் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாதாண்டா அர்த்தம் அப்படின்னா திருமாவளவன் இதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னே சொல்லியிருக்காரு. எனக்கு விஜயை தவிர வேறொரு ஆட்சி வரக்கூடாது, இந்தியாவில் ஜனநாயகம் இல்லாத வேறொரு ஆட்சி வரக்கூடாது, அதுக்காக தான் விஜய்க்கு போட்டதை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். திருமாவளவன் அந்த மீட்டிங்க்கும் வரல. விஜயோட அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தாங்க. இருந்தாலும் சங்கீதா வரலை, விஜயோட பிள்ளைகளும் வரல. அது ஏன்னு தெரியலை, அது குடும்ப பிரச்சனை. இருந்தாலும் திரிஷா வந்திருந்தாங்க. திரிஷா கண்கலங்கி இருந்தாங்க. விஜய் சிஎம் ஆகிட்டாரு. விஜயை ஏசவும் இல்லை, நாங்கள் விஜயை புகழவும் இல்லை. 2 பக்கமும் பக்க சார்பு இல்லாமல் ஒரு ஊடகவியலாளன் அப்படின்னா நேர்மையாக இருக்கணும். விஜய் பக்கம் சரிஞ்சு பேசவும் கூடாது, விஜய் பக்கம் ஆதரவு இல்லாமலும் பேசக்கூடாது.
அதனால தான் இந்த விஷயங்களை சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் அவர்கள் நான் அப்படின்னு நான் அப்படின்கிட்டு இருந்தார். நான்னு கூட சொல்ல தெரியல, அவர் நானுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அதாவது அவங்க பேசி முடிக்கிற டைமில் நான் அப்படின்னு தோங்குவோம், அடுத்த ஒரே தோங்குவோம். அதே போல் விஜயை நான் அப்படின்னு சொல்லி அழைக்கிறப்ப விஜய் அவர்கள் கொஞ்சம் தாமதமானார். ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல அவர் ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு ஒரு மிடுக்கோட சொன்னார். அதை எல்லாருமே நான் பேசுகிறப்ப அவர் நானுன்னு பேசாமல் ஒரு மிடுக்கோட ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னார். சரி, ஜோசப் அப்படின்னு சொன்னது மத சார்பாக இருக்கலாம், இருந்தாலும் உண்மையான பேரை சொல்லித்தானே ஆகணும். அதே போலவே இந்தியாவில் எவ்வளவு பேர் இந்த விஷயங்களை, இந்த விஜய் பதவி ஏற்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே போலவே இலங்கையிலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவு தூரம் இந்தியா சேனலை பார்த்துக்கிட்டு இருந்து நான் யாரையும் ஸ்ரீலங்காவில் கண்டதில்லை. இப்போ தான் முதல் முறையாக எல்லா ஸ்ரீலங்கா வீட்டிலையும் இந்தியன் சேனல், அப்படி இல்லாமல் கூட யூடியூப்பில் எடுத்தும் வலைத்தளங்கள் வாயிலாகவும் விஜயோட ஸ்பீச் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி. அதையும் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதாவது இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டுமான எதிர்காலம் இல்லை, அது இலங்கைக்கான எதிர்காலமும் விஜய் அவர் வந்ததில் தங்கியிருக்கு. ஏன்னு சொன்னால் அங்கே தமிழ்நாட்டில் வாழ்கிறது மாத்திரம் தமிழ் மக்கள் இல்லை, இலங்கையில் வாழ்கிறதும் தமிழ்நாட்டு மக்கள் தான். அதனால் இலங்கையில் கூட அந்த சேனலை, இந்தியா சேனலை, ஒரு தலைவர் வந்துட்டார், ஒரு புரட்சி தலைவர் வந்துட்டார். புரட்சி தலைவர் அப்படின்னா எம்ஜிஆர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஒரு புரட்சி தான். புரட்சிகரமாக விஜய் வந்துட்டார். 2 வருஷத்தில் யாருமே சாதிக்காததை சாதிச்சு காட்டிட்டார் விஜய். முன்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த முகம்லாம் நடிக்க வரணுமா அப்படின்னு கேட்டாங்களாம் ஒரு காலத்தில். அந்த காலத்தில் விஜய் நடிக்க வந்தார். இந்த மூஞ்செல்லாம் நடிக்க வந்துருச்சா அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு பெரும் ஹீரோவாகி காட்டினார். யாராலையும் சாதிக்க முடியாத சாதிச்சு காட்டினார். பொருளாதார ரீதியாகவும் சரி, எல்லா ரீதியாகவும் அவர் சாதிச்சு காட்டினார். சாட்சி காட்டி அந்த பீக் இருக்க அதே சமயத்தில் தேர்தலுக்கு அறிவித்து அப்பயே முதலமைச்சராகவும் வந்துட்டார். அதுதான் புரட்சி தலைவன் அப்படின்னு விஜயை சொன்னேன். அதாவது கொள்கையுரையை விஜய் ஆற்றினார். அதில் எனக்கு பெருசாக பிடிப்படல. முதல்ல கொள்கைகளில் அப்படி இப்படின்னு சொன்னாலும், நகைகள் நட்டுக்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட விஜய் இப்போ அதாவது நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் கூட அவர் கொள்கை அப்படின்னு கொள்கை உரை ஆற்றுறப்ப ஒரு 3 விஷயத்தை தான் குறிப்பிட்டிருந்தார். அதில் எதுவும் பெருசாக எனக்கு தெரியலை. அதில் எதுவும் பெருசாக செய்ய போகிறதா எனக்கு, அந்த கொள்கையில் பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதா எனக்கு தெரியலை. அதாவது போதையற்ற சமூகத்தை உருவாக்குவேன், போதையை அற்ற சமூகத்தை உருவாக்கும். அதே மாதிரி அனுரையும் சொன்னார், போதையற்ற சமூகத்தை உருவாக்கும். அது ஒரு சாதாரண விஷயம், அது பெரிய விஷயம்தான். அது இல்லை மக்கள் எதிர்பார்க்கறது. 2வது சொன்னார், சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு தனிப்படை ஆரம்பித்து பெண்களுக்கான சுதந்திரத்துக்காக போராடுவேன் இருந்தார். அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. முதல் 2 மாதங்கள் 200 யூனிட்டுகள் ஃப்ரீயாக கரண்ட்டை கொடுப்பேன் அப்படின்னாரு. இதுவும் பெரிய விஷயம் இல்லை. அதோட கொள்கை உரையை முடிச்சுக்கிட்டோன்னா எனக்கு பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. மக்கள்கிட்ட பொருளாதாரத்தை பற்றி பேசணும், எல்லாமே பேச வேண்டி கிடக்கு. நிறைய விஷயங்கள் பேசணும். ஆதார் கார்டு, மருத்துவமனை, படிப்பு, அதுகள்லாம் பேசினார். ஓகே, இருந்தாலும் அதில் உள்ளுக்கு கொஞ்சம் போயிட்டு அந்த விஷயங்களை எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது ஒரு பிரச்சனை. 3வது பிரச்சனை விஜய் அவர்கள், அதாவது தமிழ் தாய் வாழ்த்தாருக்கும் எல்லாத்தையும் வாழ்த்துக்களாக முதல்லையே தமிழில் ஒரு பாட்டை படிச்சிருக்க வேண்டியதானே. தமிழ் தாய் வாழ்த்தை முதல்லையே படிச்சிருக்க வேண்டியதானே. அது ஒரு மிஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. அதே வேளையில் விஜய் அவர்கள் அவகாசம் கேட்டிருந்தாரு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாங்க, என்னை சுதாகரிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு அவகாசம் தாங்க அப்படின்ட்டு இருந்தார். ஓகே, அவகாசம் நிறையவே தாரம், இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை நேர்த்தியாக செய்யுங்க விஜய். அது மட்டும் இல்லாமல் நாட்டு மக்கள் எல்லாமே உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா அதில் ஏதோ எதிர்பார்த்து இந்த மனுஷனாவது எங்களுக்கு நல்ல எங்களோட வாழ்க்கையை உயர்த்துவார், இந்த மாதிரி காசு கொடுத்து ஓட்டு போடுறது, சாப்பாடு கொடுத்து ஓட்டு போடுறது இல்லை,
போத்தல்களை வாங்கி கொடுத்து ஓட்டு போடுறது அந்த மாதிரி இருக்காது. ஒரு நேர்மையான ஒரு ஒரு புரட்சிகரமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவகாசம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கோங்க. அந்த அவகாசம் எல்லாமே தன்னை சுதாகரிச்சுக்கிறதுக்காகவும் தன்னை நல்வழிப்படுத்திக்கிறதுக்காகவும் எப்படி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யறதுக்காகவும் எடுக்கிற அவகாசமாக இருக்கணும். அதே வேளையில் விஜய் சொல்லியிருந்தார், அதாவது எனக்கு பிடிச்சிருந்துச்சி ரொம்ப, யாருமே எந்த மினிஸ்டரோ தண்ட அமைச்சு பதவியில் இருக்க எந்த மினிஸ்டருமே ஜாலி வின் பண்ணிட்டோம், இனி நாங்கள் வச்சதான் சட்டம், நம்ம கையில் தான் இந்த சட்டங்களே எல்லாமே நம்ம கையில் நம்ம இதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அந்த நினைப்பை இப்பயே தலைமொழிக்கிறங்க. ஏன்னா அந்த மாதிரி நினைப்போட யாருமே வராதிங்க. அப்படி வரதா இருந்தால் இப்பயே டிசைன் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி எல்லாரையும் மதிப்புக்குரிய அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ராகுல் காந்தியை சொல்கிறப்ப அவர் சொல்லியிருந்தார், சகோதரன் பிரதர் அப்படின்றார், மதிப்புக்குரிய அப்படின்னு இதையும் போடாமல் பிரதர் அப்படின்னு இருந்தார். அப்படி சொன்னது மூலமாக அந்யோன்யத்தை சொல்கிறாரு. அதாவது எவ்வளவு தூரம் அந்யோன்யமாக ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இடத்துல கூட்டணி எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்க பாருன்னு நினச்சா விஜய் இந்த கட்சிகளோடையெல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டாரு. என்னடா இது அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் பதவியில் இருக்கணும்னா கூட்டணி வச்சு தான் ஆகணும், இல்லாட்டி வேறு யாரோ ஆட்சிக்கு வந்துடுவாங்க. ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் இவ்வளவு மக்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து ஓட்டு போட்டு அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாங்க, தூர பயணங்களை மேற்கொண்டு ஓட்டு போட்டு கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு போடி நின்று ஓட்டு போட்டு இன்னொரு ஆள் முதலமைச்சர் 6 மாதம் இருக்காது, எப்படியுமே 1 வருஷம் அப்படி ஆகிரும். அதுக்கு பிறகு ரீஎலெக்ஷன் வச்சு அதெல்லாம் நடக்காத காரியம். அவ்வளவு பேர் ஓட்டு போட்டதும் சின்ன பின்னம் ஆகிரும். அதுக்காக போராடியாகவாவது கூட்டணி வச்சாவது வந்துருங்க விஜய். அதான் வந்தார். அது மாத்திரம் இல்லாமல் திருமாவளவன் அவரை அண்ணேன்னு சொன்னார். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. திருமாவளவன் அண்ணன்னு சொல்லி ராகுல் காந்தியை பிரதர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்யோன்யம் மிக்கவராக விளங்குறாரு. அது மாத்திரம் இல்லாமல் செல்ஃபி ஃபுல்ல கேமியர் உம்மான்னு சொல்கிற மாதிரி அவர் செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு. செல்ஃபி வீடியோ எடுத்தார். ராகுல் காந்தி எல்லாத்தோடையும் வீடியோ எடுத்துக்கிட்டு கடைசியில் மக்கள் தொண்டர்கள் எல்லா உறுப்பினர்களோடையும் செல்ஃபி ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்தார். அது மாத்திரம் இல்லாமல் இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டார். எந்த ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்தாலே அது இளைஞர்களுக்குரியது தானே. செல்ஃபி எடுக்கிறது பெரியவர்களுக்குரியது தான். இளைஞர்கள் அதாவது யங்னஸ்ஸாக தான் இருக்கதை இன்னும் காட்டுறாரு. அதாவது பேண்ட்டு ஷர்ட்டு போட்டுக்கிட்டு வந்தார், பேண்ட்டு ஷூட்டு அதை போட்டுக்கிட்டு வந்தார். அது மாத்திரம் இல்லாமல் செல்ஃபி எடுத்தார். யங்னஸ் அதாவது செல்ஃபி வீடியோ எடுக்கிறது மூலமாக அந்த அங்கே யங்னஸை சொல்லாமல் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு 9 மணிக்கு சட்டப்பேரவையில் வச்சு பதவியேற்பு நடக்க இருக்கு, அதையும் பார்க்கலாம். சரி, நல்லதே நடக்கும், நல்லாட்சியே நடக்கும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக்கு ராயல். பாய், டேக் கேர்.